வணக்கம் 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிகோ காஷியா பகுதியில் கைதான 6 தமிழக மீனவர்கள் உட்பட 16 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. அதிமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்ல வாய்ப்பே இல்லை. திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. தேர்தல் நெருங்கும் போது இருக்கும் கூட்டணியிலிருந்து விலகி நிற்பது போல் காட்டுவது பாமகவின் ராஜதந்திரம் என்றும் விமர்சனம். அடுத்தடுத்து அதிமுகவில் இணையும் பாஜக நிர்வாகிகள். பாஜக ஐடி பிரிவு மாநில செயலாளராக இருந்த திலீப் கண்ணன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தனர். பாரதிய ஜனதாவில் உள்ளவர்களை இழுத்து தங்களை வளர்த்துக் கொள்ளும் நிலையில் திராவிட கட்சிகள். பாஜக நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணைந்தது தொடர்பாக அண்ணாமலை பேட்டி. வதந்தியை தணிக்க எடுத்த நடவடிக்கை குறித்து பீகார் குழுவிடம் விளக்க அறிக்கை அளித்த தலைமைச் செயலாளர் இறையன்பு. தமிழ்நாட்டில் ஒரு புலம்பெயர் தொழிலாளர் கூட பாதிக்கப்பட்டதாக கூறவில்லை என பீகார் அரசின் குழு பேட்டி. வதந்திகளை நம்பாமல் தைரியமாக இருங்கள். நாகர்கோயிலில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பிளான் பண்ணி ரூமரை கிளப்பி விட்டு நம்ப வேண்டாம். இது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். பாஜகவின் பி டீம் அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டாம். லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வானுக்கு திமுக எம்பி ஆர் ராசா கண்டனம். முதலமைச்சராகும் ஆசை இல்லை. பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. புலம்பெயர் தொழிலாளர்களை கட்சியினர் விமர்சிப்பதை முதல்வர் தடுக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. பிரச்சனையை முறையாக கையாளாததால் ஜவுளித்துறையில் பாதிப்பு என்றும் விமர்சனம். புலம்பெயர் தொழிலாளர் பற்றி வதந்தி பரப்பியதாக ஜார்க்கண்டைச் சேர்ந்தவர் கைது. சென்னை பொத்தேரியில் தங்கி கட்டட வேலை பார்த்தவர் பிடிபட்டார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு சந்திப்பு. புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்தில் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். திருநெல்வேலியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதம். சுகி சிவம் தமிழ் பாடல்களை பரிந்துரைக்க இந்து முன்னணி உள்ளிட்டோர் எதிர்ப்பு. அச்சமும் நாணமும் அறியாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் தின வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, தெலங்கானா ஆளுநர் தமிழிசை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து. உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஹோலி கொண்டாடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உற்சாகம். ஜம்முவில் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய எல்லை பாதுகாப்பு படை வீராங்கனைகள். சேலம், அமிர்தசரஸ், புனே உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். மருத்துவ கழிவுகளை பாதுகாப்பான வாகனங்களில் கொண்டு செல்ல வேண்டும். தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
தென் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். புதுச்சேரி அருகே மாசிமக கடல் தீர்த்தவாரியை காண குவிந்த பக்தர்கள். கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் விமர்சையாக நடந்த தீர்த்தவாரி. திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் பொங்கல் விழா. 15 கிலோமீட்டர் தூரம் பொங்கல் வைத்து நடைபெறும் விழாவில் பல லட்சம் பேர் பங்கேற்பு. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் மின்வேலியில் சிக்கி 3 யானைகள் உயிரிழப்பு. விவசாயியை கைது செய்து போலீஸ் விசாரணை. மேகாலயா முதலமைச்சராக கான்ராட் சங்மா, நாகாலாந்து பிரதமராக நெஃபுரியோ பதவியேற்பு. My duties as Chief Minister of the state of Nagaland. இரு விழாக்களில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு.